ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி ஓட்ஸ் இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இது செய்கிறதுக்கு நான் பிளெயின் ஓட்ஸ் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் அது இழுக்கும் தண்ணி. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நான் உப்பு சேர்த்துக்கல, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. நம்ம இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். இட்லி தட்டு வைக்கிறேன். இப்போது பாருங்கள், தண்ணி கொஞ்சம் இழுத்துருச்சு. இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பேட்டரை நம்ம இட்லி தட்டில் ஊற்ற போகிறோம். வேணும்னா இதே மாவில் நல்லா பொடியாக கட் பண்ண வெஜிடபிள் எதுவாக இருந்தாலும் சேர்த்து கூட நம்ம இட்லியாக சாப்பிட்லாம். அது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. மற்றவங்களுக்கு வேறு ரெசிப்பியும் நமக்கு ஒரு ரெசிப்பியும் டயட்டில் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மற்றவங்களுக்கு சாதாரண இட்லியும் அதே தட்டில் நமக்கு ஓட்ஸ் இட்லியும் நம்ம தயார் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம லிட்டை வச்சு கவர் பண்ணிக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோங்க. நமக்கு இட்லி வெந்துட்டுருக்கு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் எடுத்துட போகிறேன். அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நேரம் விட்டு வைங்க. அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா ஸ்டிக் ஆகி நமக்கு ஷேப்பாக கிடைக்கும். இப்போது லிட் ஓப்பன் பண்ணிட்டேன். இட்லியை எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இட்லியை எடுத்துக்கணும். வரலன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தொட்டு அந்த இட்லியை இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துக்கணும். ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இன்னொரு இட்லியும் எடுக்க போகிறேங்க. அவ்வளோதான், நமக்கு ஓட்ஸ் இட்லி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இதை நான் பருப்பு சாம்பார் கூட சர்வ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஓட்ஸ் இட்லி ஹெல்த்தியான ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். நமக்கு நார்மல் இட்லி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். டயட்டில் இருக்கும்பொழுது ஹெல்த்தியான ரெசிபியை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப நல்லது. ஓட்ஸ் ரொம்ப நல்லாவே நமக்கு வெயிட் லாஸ் ஜேர்னியில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லாவே வெயிட் லாஸும் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.